அந்த பையன் யோசிச்சுக்கினே இருக்கிறான், ரொம்ப நேரமா அடிக்கலாமா வேணாமான்னு. என்ன பண்ணுறான்னு தெரில, ஏதோ ட்ரை பண்ணுறான். Love the chase and the hunt, and I set the pace when I'm running. I always take what I want and I always give it 100. Don't need a bank, no I'm funded. Play the game like it's nothing. I'm always thankful for something. Don't take for granted, stay humble. Now wake up, it's time to look at the enemy. Look in the mirror. நீங்க இல்லாம நம்பங்கிறது இல்ல. ஸோ கைஸ், இப்போ சிஆர்கே ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஃபிட்னஸ் அரீனால நம்ம வந்து ஸ்விம்மிங் பூலை பார்க்க போகிறோம். ஸோ இந்த சைடு போனீங்கன்னா அப்படியே ஸ்விம்மிங் பூல் தான் உங்களுக்கு. வாங்க உள்ளே போய் பார்ப்போம். பார்த்தீங்களா, இதுதான் ஸ்விம்மிங் பூலு. எவ்வளோ பிரம்மாண்டமாக வச்சுருக்காங்க பாருங்கள், எவ்வளோ பெருசாக இருக்குது. இங்கே கொஞ்சம் பேர் ஸ்விம்மிங் பண்ணிகிட்டு இருக்காங்க வீக் டேலேயே. எவ்வளோ பெரிய ஸ்விம்மிங் அரீனா பாருங்கள், அட்டகாசமாக இருக்குது. தண்ணியும் இங்கே முக்கியமான மேட்ரு, நல்லா நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. மற்ற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தண்ணி கலரே ஒரு மாதிரி இருக்கும், பட் இங்கே அப்படி இல்லாமல் பக்காவாக இருக்குது. இந்த மாதிரி இவங்க இங்கே நீச்சல் அடிச்சிட்டு இருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் ஹாப்பியாக வந்து ஸ்விம் பண்ணி டைமை என்ஜாய் பண்ணலாம், உங்களோட வேல்யூபுல்லான டைமை. பாருங்கள், இதுதான் ஸ்விம்மிங் பூல், பயங்கரமாக இருக்கா. அடுத்து நம்ம அடுத்த லொக்கேஷனை போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இங்கே இந்த ஸ்விம்மிங் பூல் மாதிரியே இங்கே இன்னும் நிறைய விஷயம் இருக்குது, எல்லாத்தையும் போய் பார்க்கலாம். ஸோ கைஸ், இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுட்பால் அரீனாவும் வச்சுருக்காங்க. இங்கே பசங்கள்லாம் ஃபுட்பால் விளாண்டுட்டு இருக்காங்க. கோச் இங்கே ஒருத்தர் இருக்காரு, அவர் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காரு. இங்கே பசங்கள்லாம் விளாண்டுட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், ஃபுட்பாலு ஈவினிங் டைமில் உங்கள் பசங்களையும் இங்கே நீங்கள் கொண்டு வந்து சேர்க்கலாம். ட்ரைனிங்கோட விளையாடிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காரு அவரு. அந்த பையன் யோசிச்சுக்கினே இருக்கிறான், ரொம்ப நேரமா அடிக்கலாமா வேணாமான்னு. என்ன பண்றான்னு தெரில, ஏதோ ட்ரை பண்றான். ஒரு வழியா அடிச்சிட்டான். டேய் டேய் டேய், அங்கே ஒருத்தன் கன்னா நிற்கிறான் கோல் கீப்பிங்க்கு. ஸோ இந்த மாதிரி உங்கள் பசங்களும் நீங்கள் இங்கே கூப்பிட்டு வந்து ட்ரைனிங் ஃபுட்பால் விளையாட சொல்லி தரலாம். படிக்கிற டைமில் ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக அவங்களுக்கு ஒரு எனர்ஜி ஏற்றுற விஷயமா அந்த ஃபுட்பால் இருக்கும். ஸோ இங்கே இவங்க உங்களுக்கு ட்ரைனிங்கோடவே பண்ணி தராங்க. ஸோ உண்மையிலே நல்ல விஷயம் இது. இந்த மாதிரி அழகாக நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் உங்கள் பசங்களை கூப்பிட்டு வந்து. இது வந்து ஒரு பெரிய இடம், இது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அங்கே வந்து ஸ்விம்மிங் இருக்குது, இங்கே வெயிட்டிங் ஏரியா இருக்குது, அப்புறம் ஜிம்மும் இருக்குது, அங்கே கிரிக்கெட்டும் இருக்குது. ஸோ எல்லாமே ஒரே இடத்துல உங்களுக்கு கிடைக்குது. நம்ம 1 by 1 எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இது வந்து ஃபுட்பால். இங்கே கைஸ், இங்கே பேட்மிண்டன் நடந்துகிட்ருக்கு. இது பேட்மிண்டன் அரீனா. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாருமே பெரிய ஆளுங்கள்லேருந்து சின்ன பசங்க வரைக்கும் எல்லாருமே இங்கே வந்து பேட்மிண்டன் நீங்கள் விளாடலாம். ஸ்லாட் புக் பண்ணிட்டு வரலாம், மெம்பர்ஷிப்பும் எடுத்துக்கலாம், எல்லாமே இருக்குது. உங்களுக்கு இங்கே ட்ரைனிங்கும் கொடுத்துட்ருக்காங்க. இங்கே பாருங்கள், எவ்வளோ பெரிய அரீனா பாருங்கள். ஃபுல்லாக இங்கே அழகாக நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி விளாண்டுக்கலாம். இங்கே உங்களுக்கு சீட்டிங் இந்த பிளேஸும் இருக்குது. ஸோ இது வந்து பேட்மிண்டன் அரீனா. இதை பற்றியும் நம்ம இன்னும் டீட்டெயிலாக பார்ப்போம். ப்ரோ, சிஆர்கே ஸ்போர்ட்ஸ் அகாடமி இது எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க, எதனால் ஸ்டார்ட் பண்ணீங்க, என்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது? நாங்கள் இதை வந்து ஜூனில் ஸ்டார்ட் பண்ணோம். ஜூன் மாதம் மிடில் ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ தான் ஆரம்பித்து ஒரு 2-3 மந்த்ஸ் தான் ஆகுது. ஜூனு செப்டம்பர் வரப்போகுது. இதில் நாங்கள் வந்து ஆல் இன் ஒன் ஃபெசிலிட்டி இது. நாங்கள் ஜிம் வச்சுருக்கோம், பேட்மிண்டன் கோர்ட் வச்சுருக்கோம், கிரிக்கெட் டர்ஃப் வச்சுருக்கோம், ஃபுட்பால் டர்ஃப் வச்சுருக்கோம், அதுக்கப்புறம் இது ஸ்விம்மிங் பூல் வச்சுருக்கோம். எல்லாமே இன்டோர் தான், எதுவுமே அவுட்டோர் கிடையாது. அப்புறம் நாங்கள் கோச்சிங் வந்து நாங்கள் கிரிக்கெட் கோச்சிங், நெட் ப்ராக்டிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஃபுட்பாலுக்கு வந்து நாங்கள் கோச்சிங் தனியாக கோச் வச்சு கொடுத்துட்ருக்கோம். ஸ்விம்மிங் பூலுக்கு இப்போதைக்கு ஜஸ்ட் நாங்கள் ஸ்விம்மிங் மட்டும் தான் அவ்வளோ பண்ணோம். அது கூடிய சீக்கிரம் அதுக்கும் கோச் நாங்கள் வைக்க போகிறோம். இப்போதைக்கு கோச்சிங் இது ரெண்டு தெரியாது. ஜிம்முக்கு நாங்கள் ஆஸ் யூஷுவல் ஒரு கோச் வச்சுருக்கோம். லொக்கேஷன் எங்கே ப்ரோ இருக்குது? லொக்கேஷன் வந்து கவரப்பாளையம், ஆவடியில் வந்து கவரப்பாளையம். நம்ம இந்து காலேஜுக்கு முன்னாடி ஆஞ்சநேயர் கோயில் ஒன்று இருக்கும், அதுக்குள்ளே ஒரு ரோடு போவோம். அதுக்குள்ளே வந்தீங்கன்னா ஜோதிலாமரிங்கர் ஸ்ட்ரீட்டு வந்துட்டு
ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ஒரு ரைட் எடுத்துட்டு நேராக வந்தீங்கன்னா உள்ள நமக்கு அது நம்ம கூகுள் மேப்ஸில் போட்டாலே லொகேஷன் கரெக்டாக காட்டிடும். இப்போ கிரிக்கெட்லாம் இப்போ எப்படி உங்களுக்கு அந்த மந்த்லி மெம்பர்ஷிப் மாதிரிலாம் எடுக்கலாமா இல்ல வந்து விளையாடுற ஸ்லாட்ஸ் மட்டும்? ஸ்லாட்ஸும் இருக்கு, மெம்பர்ஷிப்பும் இருக்கு. என்ன பேசிஸ் அதெல்லாம்? நம்ம மெம்பர்ஷிப் வந்து இயர்லி வச்சிருக்கோம், அப்புறம் மந்த்லி வச்சிருக்கோம், எல்லாமே வச்சிருக்கோம். அது வந்து ஒன்னொருத்துக்கு ஒரு ப்ரைஸிங்கு. அது ப்ரைஸிங் இப்போ டக்குன்னு தெரியல ஞாபகம். இது இப்போ ஸ்லாட்ஸ் புக் பண்ணனும், அது எப்படி புக் பண்றது? ஸ்லாட்ஸ் வந்து நீங்க டைரக்டா வந்துட்டு புக் பண்றதாலும் புக் பண்ணலாம். ப்ளே ஆப் நாங்க வந்து அதுல ரெஜிஸ்டர் பண்ணிருக்கோம், ப்ளே ஆப். அதுல வந்து நீங்க ஸ்லாட்ஸ் புக் பண்ணிக்கலாம். ப்ளே ஆப்ல போனோம்னா அகாடமி காட்டும். கால் எங்க நம்பர் நாங்க ப்ரொவைட் பண்றோம், நீங்க கால் பண்ணியும் ஸ்லாட் புக் பண்ணலாம். இப்போ மற்ற இடத்துக்கும் இங்கேக்கும் என்ன ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டியா நீங்க நினைக்கிறீங்க? என்னன்னா நாங்க வந்து எல்லா கேம்ஸுமே இப்போ ஜென்ரலா நம்ம இந்தியாவில் அப்புறம் தமிழ்நாட்டிலலாம் விளையாடுறது, முக்கியமாக விளையாடுறது கிரிக்கெட்டு, ஃபுட்பாலு, பேட்மிண்டன். இது 3 தான் மெயினாக விளையாடுறாங்க. எல்லாமே ஒரே இடத்துல. அப்புறம் ஸ்விம்மிங் பூலும் ப்ரொவைட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஜிம்மும் ப்ரொவைட் பண்ணுறோம். இதில் என்ன இது இருக்குன்னா, நாங்கள் வந்து ஒரு இந்த பேக்கேஜ் காம்போ பேக்கேஜும் வச்சுருக்கோம். நாங்கள் இப்போது ஸ்விம்மிங் வச்சுருக்கவங்க ஜிம்மு, ஸ்விம்மிங்கு, ஃபுட்பால் இந்த மாதிரி காம்போ பேக்கேஜஸாகவும் வச்சுருக்கோம். எல்லாமே ஒரு வருஷத்துக்கு பே பண்ணுற மாதிரி. அது அந்த மாதிரியும் ஸ்பெஷலாக நாங்கள் வச்சுருக்கோம். சரி, இப்போ ஜிம்ல வந்து என்னெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு? நான் உள்ள போய் பார்த்தேன், பயங்கரமா இருக்கு. மிஷின்ஸ் ஆகட்டும் எல்லாமே எனக்கு பயங்கரமா பிடிச்சிருக்கு. அதை பத்தி ஆடியன்ஸுக்கு சொல்லுங்க, என்னெல்லாம் இங்க இருக்கு ஜிம்ல ஸ்பெசிஃபிக்கா? ஜிம்ல வந்து நாங்க வந்து இப்போ கார்டியோ செக்ஷன் வந்து மேல மெயின்டைன் பண்றோம், அது தனியா. அதுல இப்போதைக்கு அப்டேட்டடா இருக்கிற எல்லா மிஷின்ஸும் நாங்க வச்சிருக்கோம். இன்னைக்கு இது இன்னும் கொஞ்சம் போக போக இன்னும் டெவலப் ஆக இன்னும் அப்டேட் புதுசா என்னென்ன ஜிம் மிஷின்ஸோ எல்லாத்தையும் நாங்கள் அப்டேட் பண்ணிட்டே தான் இருப்போம். இப்போது மற்ற ஜிம்ஸை கம்பேர் பண்ணும்போது நிறைய புதுசான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் வச்சிருக்கோம். ஓகே, இப்போ சின்ன பசங்க எந்த ஏஜ்ல இருந்து இங்க வந்து ப்ளே பண்ணலாம்? சின்ன பசங்க வந்து பேரண்ட்ஸோட வந்தாங்கன்னா அவங்க வந்து ஸ்விம்மிங்னா அவங்க கண்டிப்பாக பேரண்ட்ஸோட தான் அலோவ் பண்ணுவோம். ஒரு பிலோ ஒரு 6-7 அந்த ஏஜ்னா கண்டிப்பாக பேரண்ட்ஸோட தான் வரும் ஸ்விம்மிங் எல்லாம். மற்ற ஸ்போர்ட்ஸ் வந்து கோச்சிங்காக தான் வருவாங்க சின்ன பசங்க மோஸ்ட்லி. தனியாக வந்து சின்ன பசங்கன்னா ஒரு 5 to 5 பிலோ இருக்கவங்கலாம் வந்து விளையாடுவாங்க எல்லாரும். பட் மோஸ்ட்லி கோச்சிங் அந்த மாதிரி தான் சேருவாங்க. நாங்கள் ஃபுட்பால் கோச்சிங் ப்ரொவைட் பண்ணுறோம், நெட் ப்ராக்டிஸ். இப்போ நீங்கள் கூட எடுத்திருப்பீங்க, சின்ன பசங்க தான் கோச் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த ஏஜ்ல இருக்கிற நார்மலாக அடல்ட்ஸ் டு டீனேஜர்ஸ் எல்லாருமே எல்லா கேம்ஸும் வரும். ஃபெசிலிட்டிஸ் என்ன ப்ரோ இருக்கு? தண்ணி ஃபெசிலிட்டி, ரெஸ்ட் ரூம் அதெல்லாம் இருக்குங்களா? நாங்கள் ரெஸ்ட் ரூமு, வாட்டர் ஃபெசிலிட்டி கண்டிப்பாக நாங்கள் எல்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறோம். அப்புறம் ரெஸ்ட் ரூமும் நாங்கள் க்ளீனாக எல்லாமே மெயின்டைன் பண்ணுறோம். இப்போ இது எல்லாமே அப்டேட்டை பக்காவாக வச்சிருக்கோம். சூப்பர் ப்ரோ, உண்மையிலே பயங்கரமா இருக்கு. ஒரே இடத்துல எல்லாமே வச்சு நீங்க மெயின்டைன் பண்றீங்க, அது பெரிய விஷயம். ஹேட்ஸ் ஆஃப் ப்ரோ இருக்கு. தேங்க்ஸ். நல்லா பண்ணுங்க, சிறப்பா பண்ணுங்க. எனக்கு வாழ்த்துக்கள். தேங்க்ஸ்.